வெல்கம் டு தமிழ்மதி டிஎன்பிஎஸ்சி யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம 6th பாலிட்டி பார்க்க போகிறோம். மொத்தம் 185 கொஷின்ஸ். வாங்க பார்க்கலாம். வினா 1. தமிழ்நாடு புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலையில் அமைந்துள்ளது. விடை மயில்கள் சரணாலயம். வினா 2. மீயொலி அலைகளை பயன்படுத்தி இரை பிடிப்பவை. விடை இரண்டும் சரி. வவ்வால், ஓங்கில். வினா 3. கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் என்று கூறியவர். விடை பாரதியார். வினா 4. இந்தியாவின் முதல் தேசிய கொடி எங்கு நெய்யப்பட்டது. விடை குடியாத்தம், வேலூர். வினா 5. தேசிய பாடல் எந்த நாவலில் இருந்து எடுக்கப்பட்டது. விடை ஆனந்த மடம். வினா 6. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 8வது அட்டவணையில் அங்கீகரிக்கப்பட்டுள்ள அலுவலக மொழிகளின் எண்ணிக்கை. விடை 22. வினா 7. 2001 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியா டேஸ் முக்கிய மொழிகள் மற்றும் டேஸ் பிற மொழிகளை கொண்டுள்ளது. விடை 122 முக்கிய மொழிகள் மற்றும் 1599 பிற மொழிகளை கொண்டுள்ளது. வினா 8. தமிழ் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு. விடை 2004. வினா 9. சமூகத்தின் அடிப்படை அலகு. விடை குடும்பம். வினா 10. மிக அதிக மழைப்பொழிவுள்ள மௌசின்ராம் டேஸ் மாநிலத்தில் உள்ளது. விடை மேகாலயா. வினா 11. தேசிய சின்னங்கள் அரசால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டுகள். ஃபர்ஸ்ட் 1929 லாகூர் காங்கிரஸ் மாநாட்டில் முழு சுயராஜ்ய முழக்கம். 1930 ஜனவரி 26 முழு சுதந்திர நாள். 1946 இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை தோற்றுவிக்கப்பட்டது. 1947 ஜூலை 22 தேசிய கொடி ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 1949 இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. மாதம் பார்த்தீங்கன்னா நவம்பர் 26. 1950 ஜனவரி 26 பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது. 1950 ஆலமரம், தாமரை, மாம்பழம், தேசிய கீதம், அசோக சின்னம் இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. தேசிய கீதம் ஜனவரி 24 அசோக சின்னம் ஜனவரி 26 அன்றும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 1957 தேசிய நாள்காட்டி ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. மாதம் பார்த்தீங்கன்னா மார்ச் 22. 1963 மயில், 1973 புலி, 2008 கங்கை ஆறு, 2010 ஆற்று ஓங்கில், யானை, ரூபாய், 2012 லாக்டோபேசிலஸ் என்னும் நுண்ணுயிரி இதெல்லாம் தேசிய சின்னங்களாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. வினா 12. ரூபாய்க்கான சின்னத்தை வடிவமைத்தவர். இந்த சின்னம் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும். விடை டி. உதயகுமார். வினா 13. தேசிய உறுதிமொழியை எழுதியவர். விடை பிதிமாரி வெங்கட் சுப்பாராவ். வினா 14. தேசிய கீதத்தை இயற்றியவர். விடை ரவீந்திரநாத் தாகூர். வினா 15. தேசிய பாடலை இயற்றியவர். விடை பங்கிம் சந்திர சட்டர்ஜி. வினா 16. தேசிய கீதத்திற்கு இணையான சிறப்பு பெற்றது தேசிய பாடல் என்றவர்.
விடை ராஜேந்திர பிரசாத். வினா 17. இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமை உள்ள நாடாக விளங்குகிறது என்றவர். விடை ஜவஹர்லால் நேரு. வினா 18. இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் என்றவர். விடை வி. ஏ. ஸ்மித். வினா 19. 1896 தேசிய காங்கிரஸ் மாநாட்டின் போது வந்தே மாதரம் பாடலை பாடியவர். விடை சரோஜினி நாயுடு. வினா 20. யாருடைய பிறந்த நாள் சர்வதேச அகிம்சை நாளாக கொண்டாடப்படுகிறது. விடை மகாத்மா காந்தி. வினா 21. சர்வதேச அகிம்சை நாள் என ஐநா சபை டேஸ் முதல் கொண்டாடி வருகிறது. விடை 2007. வினா 22. அசோக முத்திரை எதில் பயன்படுத்தப்படுகிறது. விடை அனைத்தும் சரி. இந்திய அரசின் அலுவல் முறை கடித முகப்பு, இந்திய நாணயங்கள், கடவுச்சீட்டு. வினா 23. குடியரசு நாளில் செங்கோட்டையில் கொடியேற்றுபவர். விடை குடியரசுத் தலைவர். வினா 24. சத்தியமேவ ஜெயதே டேஸ் தூணில் பொறிக்கப்பட்டுள்ளது. விடை சாரநாத் அசோக தூண். வினா 25. சத்தியமேவ ஜெயதே என்றால். விடை வாய்மையே வெல்லும். வினா 26. தேசிய கீதம் பாடுவதற்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய கால அளவு. விடை 52 வினாடிகள். வினா 27. உலகின் மொத்த புலிகள் எண்ணிக்கையில் இந்தியா டேஸை கொண்டுள்ளது. விடை 70%. வினா 28. பொறுத்துக. தேசிய விலங்கு புலி, மாநில விலங்கு வரையாடு, தேசிய பறவை மயில், மாநில பறவை மரகதப்புறா, தேசிய மரம் ஆலமரம், மாநில மரம் பனைமரம், தேசிய மலர் தாமரை, மாநில மலர் செங்காந்தள் மலர், தேசிய ஊர்வன ராஜநாகம், தேசிய நுண்ணுயிர் லாக்டோபேசிலஸ் டெல்புர்கி, தேசிய பழம் மாம்பழம். வினா 29. பாசறைக்கு திரும்புதல் விழா நடைபெறும் நாள். விடை ஜனவரி 29. வினா 30. பாசறைக்கு திரும்புதல் விழாவில் இசை நிகழ்ச்சி நடத்துபவர்கள். விடை அனைத்தும் சரி. தரைப்படை, கடற்படை, விமானப்படை. வினா 31. சட்டமன்றத்திற்கு பொறுப்புடையது. விடை நிர்வாகத்துறை. வினா 32. அனைவருக்கும் கல்வி உரிமை. விடை ஏப்ரல் 1. வினா 33. இந்திய தொல்லியல் துறை 60% கல்வெட்டை எங்கு கண்டுபிடித்தது. விடை தமிழ்நாடு. வினா 34. இந்தியா ஏறத்தாழ டேஸ் ஆண்டுகள் பழமை வாய்ந்த நாகரிகத்தின் தாயகமாக விளங்குகிறது. விடை 5000. வினா 35. இந்தியாவில் பல்வேறு இன மக்கள் எவ்வாறு வந்தனர். விடை அனைத்தும் சரி. வளங்களால் ஈர்க்கப்பட்டு வணிகம் செய்யவும் படையெடுப்பு.
வினா 36. மோகினியாட்டம் டேஸ் மாநிலத்தின் செவ்வியல் நடனமாகும்? விடை கேரளா. வினா 37. இந்தியாவில் டேஸ் மாநிலங்களும் டேஸ் யூனியன் பிரதேசங்களும் உள்ளன? விடை 28 மாநிலம் 8 யூனியன் பிரதேசம். வினா 38. இந்தியா ஒரு டேஸ் என்று அழைக்கப்படுகிறது? விடை துணை கண்டம். வினா 39 பொறுத்துக. செம்மொழியாக்கப்பட்ட ஆண்டுகள். 2004 தமிழ் செம்மொழியாக்கப்பட்டது. 2005 சமஸ்கிருதம். 2008 தெலுங்கு கன்னடம். 2013 மலையாளம். 2016 ஒரியா. வினா 40. மக்களால் மக்களுக்காக மக்களே நடத்தும் ஆட்சி மக்களாட்சி என்று கூறியவர்? விடை ஆபிரகாம் லிங்கன். வினா 41. மக்களாட்சி வகை. விடை இரண்டும் சரி. நேரடி மக்களாட்சி மறைமுக மக்களாட்சி. வினா 42. மக்களாட்சியின் பிறப்பிடம். விடை கிரேக்கம். வினா 43. இந்தியாவின் நீளமான நதி. விடை கங்கை. வினா 44. உலக சாதனை படைத்த ஆலமரம் எங்குள்ளது? விடை கொல்கத்தா அவுரா. வினா 45. இந்திய தாவரவியல் பூங்கா அமைந்துள்ள இடம்? விடை கொல்கத்தா அவுரா. வினா 46. கூற்று 1. உலகிலேயே கூடு கட்டி அதில் முட்டை வைத்து இனப்பெருக்கம் செய்யும் பாம்பு வகை கருநாகம். கூற்று 2. உலகிலேயே நீளமானது 18 அடி நீளம். விடை கூற்று 1, 2 சரி. வினா 47 பொறுத்துக. தேசிய கொடியின் நிறம். காவி நிறம். தைரியம் தியாகத்தை குறிக்கிறது. பச்சை செழுமை வளத்தை குறிக்கிறது. வெள்ளை நேர்மை அமைதி தூய்மை. கருநீல சக்கரம் அறவழி அமைதி. வினா 48. தேசிய கொடியை வடிவமைத்தவர் ஆந்திராவைச் சேர்ந்தவர்? விடை பிங்காலி வெங்கையா. வினா 49. இந்தியாவின் முதல் தேசிய கொடி ஜவஹர்லால் நேருவால் செங்கோட்டையில் ஏற்றப்பட்ட ஆண்டு? விடை 15/8/1947. வினா 50. ஜவஹர்லால் நேருவால் இயற்றப்பட்ட தேசிய கொடி தற்போது எங்குள்ளது? விடை சென்னை புனித ஜார்ஜ் கோட்டை அருங்காட்சியகம். வினா 51. திருப்பூர் குமரன் பிறந்த ஊர்? விடை ஈரோடு சென்னிமலை. வினா 52. சாரநாத் லட்சணையில் காணப்படுபவை? கூற்று 1. 4 சிங்க உருவம் வட்ட வடிவ பீடத்தில். கூற்று 2. யானை குதிரை காளை சிங்கம் அடிப்பகுதியில். விடை கூற்று 1, 2 சரி. வினா 53. 1947 விடுதலை பெற்றாலும் இந்தியாவின் கௌரவ தலைவராக இருந்து வந்தவர்? விடை பிரிட்டன். அரசி. வினா 54. 1947 விடுதலை பெற்றாலும் இந்தியாவின் கௌரவ தலைவராக இருந்து வந்தவர்? விடை பிரிட்டன். அரசி. வினா 55. 1947 விடுதலை பெற்றாலும் இந்தியாவின் கௌரவ தலைவராக இருந்து வந்தவர்? விடை பிரிட்டன். அரசி. 1947 விடுதலை பெற்றாலும் இந்தியாவின் கௌரவ தலைவராக இருந்து வந்தவர்? விடை பிரிட்டன். அரசி.
வினா 54. சுதந்திர தினத்தின் போது டெல்லி செங்கோட்டையில் கொடியேற்றுபவர்? விடை பிரதமர். வினா 55. ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்துவிட்டோம் என்று ஆடுவோமே என்ற பாடலை அகில இந்திய வானொலியில் பாடியவர்? விடை டி.கே. பட்டம்மாள். வினா 56. 16ஆம் நூற்றாண்டில் மன்னர் ஷெர்ஷா சூரி வெளியிட்ட வெள்ளி நாணயத்திற்கு டேஸ் என்று பெயர்? விடை ரூபியா. வினா 57. பேரரசர் கனிஷ்கர் காலத்தில் கிபி 78 தொடங்கிய ஆண்டு முறை? விடை சக ஆண்டு முறை. வினா 58. இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையில் இடம்பெற்ற பெண்கள் எத்தனை பேர்? விடை 15 பெண் உறுப்பினர்கள். வினா 59. அரசியலமைப்பு சட்ட வரைவு குழு உறுப்பினர்கள் எத்தனை பேர்? விடை 8 பேர். வினா 60. அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுவின் முதல் கூட்டம் நடைபெற்ற ஆண்டு? விடை 1946 டிசம்பர் 9. வினா 61. அரசியலமைப்பு சட்ட நாள் மற்றும் இந்திய அரசியலமைப்பு நிர்ணய மன்றம் என்று அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொண்டது? விடை 1949 நவம்பர் 26. வினா 62. அரசியலமைப்பு தயார் செய்வதற்கு செலவிடப்பட்ட பணமதிப்பு? விடை 64 லட்சம் ரூபாய். வினா 63. அரசியலமைப்பு சட்டம் முழுமையாக தயாராக எத்தனை நாட்கள் ஆனது? விடை 2 ஆண்டுகள் 11 மாதம் 18 நாட்கள். வினா 64. அரசியலமைப்பு சட்டம் இறுதி செய்யப்படுவதற்கு முன் எத்தனை திருத்தம் செய்யப்பட்டது? விடை 2000. வினா 65. இந்திய அரசியலமைப்பு சட்டம் எத்தனை நாடுகளின் சட்டங்களை வாசித்து உருவாக்கப்பட்டது? விடை 60 நாடுகள். வினா 66. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை? விடை அண்ணல் அம்பேத்கர். வினா 67. இந்திய அரசியலமைப்பு நிர்ணய மன்றத்தின் தலைவர்? விடை டாக்டர் ராஜேந்திர பிரசாத். வினா 68. அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுவின் தலைவர்? விடை அண்ணல் அம்பேத்கர். வினா 69. அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுவின் ஆலோசகர்? விடை பி.என். ராவ். வினா 70. விஸ்வநாத் ஆனந்த் முதலில் கிராண்ட் மாஸ்டரான ஆண்டு? விடை 1988. வினா 71. இந்தியாவின் மிக பழமையான உள்ளாட்சி அமைப்பு? விடை சென்னை மாநகராட்சி. வினா 72. சென்னை மாநகராட்சி உருவாக்கப்பட்ட ஆண்டு? விடை 1688. வினா 73. தமிழ்நாட்டில் முதலில் உருவாக்கப்பட்ட நகராட்சி? விடை வாலாஜாபேட்டை, வேலூர்.
வினா 74. நகராட்சிகள் அதிகமாக உள்ள மாவட்டம். விடை காஞ்சிபுரம். வினா 75. ஊராட்சி ஒன்றியங்கள் அதிகம் உள்ள மாவட்டம். 22 ஊராட்சிகள் உள்ள மாவட்டம். விடை விழுப்புரம். வினா 76. 4 ஊராட்சி ஒன்றியங்களை கொண்ட மாவட்டங்கள். விடை இரண்டும் சரி. நீலகிரி, பெரம்பலூர். வினா 77. சிறப்பாக செயல்படும் ஊராட்சி அமைப்புகளுக்கு விருது வழங்குவது. விடை மத்திய அரசு. வினா 78. தேசிய ஊராட்சி தினம். விடை ஏப்ரல் 24. வினா 79. உலக மக்களாட்சி தினமாக ஐநா சபை அறிவித்தது. விடை செப்டம்பர் 15. வினா 80. தேசிய பஞ்சாயத்து ராஜ் சட்டம் எப்போது கொண்டுவரப்பட்டது. விடை 1992. வினா 81. தேசிய பஞ்சாயத்து ராஜ் என்ற அமைப்பு வேண்டும் என்று அதற்கு பெயர் வைத்தவர். விடை மகாத்மா காந்தி. வினா 82. 10 லட்சம் மக்கள் தொகைக்கும் அதிகமாக மற்றும் அதிக வருவாய் உள்ள ஊர்கள். விடை மாநகராட்சி. வினா 83. 1 லட்சம் மக்கள் தொகைக்கும் அதிகமாக மற்றும் அதிக வருவாய் கிடைக்கும் ஊர்கள். விடை நகராட்சி. வினா 84 பொறுத்துக. மாநகராட்சி. விடை இந்திய ஆட்சிப்பணி அதிகாரி. நகராட்சி. நகராட்சி ஆணையர். பேரூராட்சி. செயல் அலுவலர். வினா 85. கிராமங்களில் செயல்படும் உள்ளாட்சி அமைப்பு. விடை கிராம ஊராட்சி. வினா 86. கிராம ஊராட்சிகள் மற்றும் மாநகராட்சியின் வருவாய். விடை அனைத்தும் சரி. வீட்டு வரி, தொழில் வரி, கடைகள் மீதான வரி, மத்திய மாநில அரசுகளின் நிதி ஒதுக்கீடு மற்றும் பிற. வினா 87. ஊரக உள்ளாட்சி அமைப்புகள். விடை அனைத்தும் சரி. ஊராட்சி, ஊராட்சி ஒன்றியம், மாவட்ட ஊராட்சி. வினா 88. நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள். விடை அனைத்தும் சரி. பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி. வினா 89. கூற்று 1. ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு தேர்தல் ஆணையம் உள்ளது. கூற்று 2. தமிழகத்தின் தேர்தல் ஆணையம் சென்னை, கோயம்பேட்டில் உள்ளது. விடை கூற்று 1, 2 சரி. வினா 90. இந்தியாவிலேயே பேரூராட்சி என்ற அமைப்பை அறிமுகப்படுத்திய மாநிலம். விடை தமிழ்நாடு. வினா 91. உள்ளாட்சி பிரதிநிதிகளின் பதவி காலம் மற்றும் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும். விடை 5 ஆண்டுகள். வினா 92. உள்ளாட்சி அமைப்புகளில் பெண்களுக்கு இட ஒதுக்கீடு. விடை 50%. முன்னாடி பார்த்தீங்கன்னா 33% இருந்தது. 2016க்கு அப்புறம்
50% மாற்றிருப்பாங்க. வினா 93. 2011 நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் பெண்கள் வெற்றி பெற்ற இடங்கள். விடை 38%. வினா 94. 2016 தமிழக அரசு உள்ளாட்சியில் பெண்களுக்கு எத்தனை சதவீதம் இடஒதுக்கீடு வழங்க சட்ட திருத்தம் செய்துள்ளது? விடை 50%. வினா 95. மக்களாட்சி அமைப்பின் ஆணிவேர். விடை கிராம சபை. வினா 96. கிராம சபை கூட்டங்கள் நடைபெறும் தினங்கள். 4 முறை நடைபெறுது. விடை அனைத்தும் சரி. ஜனவரி 26, மே 1, ஆகஸ்ட் 15, அக்டோபர் 2. வினா 97. கூற்று 1. கிராம சபை கூட்டத்தில் 18 வயது நிறைவடைந்தோர், மாவட்ட ஆட்சித்தலைவர், வட்டார வளர்ச்சி அலுவலர், ஆசிரியர் கலந்து கொள்ளலாம். கூற்று 2. மக்கள் தங்கள் தேவைகளை, குறைகளை நேரடியாக சொல்லலாம். கூற்று 3. அவசர காலங்களில் கூடுவது சிறப்பு கிராம சபை கூட்டம். விடை கூற்று 1, 2, 3 சரி. வினா 98. நவீன இந்திய இனத்தவரின் ஒரு பகுதியாக உள்ளோர். விடை அனைத்தும் சரி. திராவிடர்கள், நீக்ரிட்டோக்கள், ஆரியர்கள், அல்பைன்கள், மங்கோலியர்கள். வினா 99. அதிக மழை பொழியும் பகுதி. விடை மேகாலயா மவுசின்ராம். வினா 100. குறைவான மழை பொழியும் பகுதி. விடை ராஜஸ்தான் ஜெய்சால்மர். வினா 101. இந்திய மொழி குடும்பங்கள். விடை அனைத்தும் சரி. இந்தோ ஆரியன், திராவிடன், ஆஸ்ட்ரோ ஆஸ்டிக், சீன திபெத்தியன். வினா 102. 2011 படி இந்தியாவில் பேசப்படும் முதல் 5 மொழிகள். ஹிந்தி பார்த்தீங்கன்னா 42.63%, வங்காளம் 8.30%, தெலுங்கு 7.09%, மராத்தி 6.93%, தமிழ் 5.89%. வினா 103. தென்னாப்பிரிக்காவின் முன்னாள் அதிபரான நெல்சன் மண்டேலா எத்தனை வருடம் சிறையில் இருந்தார்? விடை 27 ஆண்டுகள். வினா 104. ஆரம்ப காலங்களில் சமுதாயம் என்பது தொழில் அடிப்படையில் பல்வேறு குழுக்களாக பிரிக்கப்பட்டிருப்பது டேஸ் எனப்படும். விடை வர்ணாசிரம முறை. வினா 105. பாபா சாஹேப் மரியாதையுடைய தந்தை என அழைக்கப்பட்டவர். விடை அனைத்தும் சரி. டாக்டர் பீம்ராவ் ராம்ஜி அம்பேத்கர் இந்திய அரசியலமைப்பின் தந்தை. வினா 106. எந்த ஒரு குடிமகனுக்கும் எதிராக மதம், இனம், சாதி, பாலினம், பிறப்பிடம் என்ற அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாது எனும் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு. விடை 15(1). வினா 107. இந்திய ஏவுகணை நாயகன் ஏபிஜே அப்துல் கலாமின் புத்தகங்கள். விடை அனைத்தும் சரி. இந்தியா 2020, அக்னி சிறகுகள், எழுச்சி தீபங்கள், தி லூமினஸ் ஸ்பார்க், மிஷன் இந்தியா.
வினா 108. ஏபிஜே அப்துல் கலாமிற்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு. விடை 1997. வினா 109. அரசியல் சட்டம் உருவான போது எத்தனை உறுப்புகள், எத்தனை பகுதிகள், எத்தனை அட்டவணைகள் இருந்தன? விடை 395 உறுப்புகள், 22 பகுதிகள், 8 அட்டவணைகள். தற்போது உள்ளவை 448 உறுப்புகள், 25 பகுதிகள், 12 அட்டவணைகள். வினா 111. அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய முதன்மை வடிவமைப்பாளர். விடை அம்பேத்கர். வினா 112. கூற்று 1. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் உண்மை பிரதிகள் நாடாளுமன்ற நூலகத்தின் ஹீலியம் வாயு நிரப்பப்பட்ட பேழையில் வைத்து பாதுகாக்கப்படுகிறது. கூற்று 2. உண்மை பிரதிகள் எந்த மொழியைச் சேர்ந்தவை என்றால் இந்தி, ஆங்கிலம். விடை கூற்று 1, 2 சரி. வினா 113. ஒரு நாட்டின் உச்சநிலை அதிகாரத்தை டேஸ் என்கிறோம்? விடை இறையாண்மை. வினா 114. இந்தியா ஒரு குடியரசு நாடு என கூறுவது? விடை முகவுரை. வினா 115. கங்கை ஆற்றின் நீளம். விடை 2525 கிலோமீட்டர். வினா 116. பிரம்மபுத்திரா இந்தியாவில் பாயும் நீளம். விடை 2900 கிலோமீட்டர். வினா 117. அடையாறு தியாசிபிக்கல் சொசைட்டியில் ஒரு பெரிய டேஸ் மரம் உள்ளது? விடை ஆலமரம். வினா 118. தேசிய கொடியின் நீள அகலம். விடை 3:2. வினா 119. நம் தேசிய கொடியில் 24 ஆரங்களை கொண்ட அசோக சக்கரத்தின் நிறம். விடை கருநீலம். வினா 120. பொறுத்துக. ரவீந்திரநாத் தாகூர். தேசிய கீதம். பங்கிம் சந்திர சட்டர்ஜி. தேசிய பாடல். பிங்காலி வெங்கையா. தேசிய கொடி. மேக்நாத் சாஹா. வான் இயற்பியலாளர். வினா 121. காந்தியை விடுதலை செய்ய கோரி 1932 கொடியுடன் உயிர் நீத்தவர்? விடை திருப்பூர் குமரன். வினா 122. கொடிகாத்த குமரனுக்கு இந்திய அரசு செய்த சிறப்பு? விடை அஞ்சல் தலை வெளியீடு. வினா 123. இளவேனில் கால சம இரவு பகல் நாள். விடை மார்ச் 22. வினா 124. இளவேனில் கால சம இரவு பகல் நாள் லீப் வருடத்தில் எவ்வாறு அமையும்? விடை மார்ச் 21. வினா 125. கூற்று 1. பாசறைக்கு திரும்புதல் விழாவில் முதன்மை விருந்தினர் குடியரசுத் தலைவர். கூற்று 2. மாலை 6 மணிக்கு மேல் குடியரசுத் தலைவர் மாளிகை மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்படும். விடை கூற்று 1, 2 சரி. வினா 126. பொறுத்துக. குதிரை.
ஆற்றல், காலை, உழைப்பு, ஆற்று ஓங்கில், கங்கையில் வாழும் டால்பின், கரியால் முதலை, கங்கை முதலை. வினா 127 அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுவின் உறுப்பினர்கள். விடை அனைத்தும் சரி. B.R. அம்பேத்கர், N. கோபாலசாமி, K.M. முன்ஷி, சையது முகமது சாதுல்லா, P.L. மிட்டர், N. மாதவராவ், T.T.K., T.P. கேத்தான். வினா 128 டிஸ்கவரி ஆஃப் இந்தியா நூலில் இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமை உள்ள நாடாக விளங்குகிறது என்றவர். விடை ஜவஹர்லால் நேரு. வினா 129 மற்றவர்களை பற்றி எதிர்மறையான அல்லது தாழ்வான முறையில் கருதுவது. விடை பாகுபாடு. சரி, பாரபட்சம். வினா 130 மக்களுக்கு எதிரான எதிர்மறையான செயல்கள். விடை பாகுபாடு. வினா 131 அம்பேத்கரின் மறைவுக்கு பின் பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு. விடை 1990. வினா 132 பொறுத்துக 2011ஆம் ஆண்டின் எழுத்தறிவு விகிதம். விடை கன்னியாகுமரி 91.75%, சென்னை 90.18%, தூத்துக்குடி 86.16%, நீலகிரி 85.20%. எழுத்தறிவு விகிதத்தில் அதிகமாக உள்ள மாவட்டங்கள் இதெல்லாம். வினா 133 தீண்டாமை ஒழிக்கப்பட்ட சட்டப்பிரிவு. விடை 17. வினா 134 2011ஆம் ஆண்டின் எழுத்தறிவு விகிதம். இது குறைவாக பெற்ற மாவட்டங்கள். மிக குறைவாக பெற்றுள்ளது தர்மபுரி. முதல்ல எவ்வளோனா 68.54%, அரியலூர் 71.34%, கிருஷ்ணகிரி 71.46%, விழுப்புரம் 71.88%. வினா 135 சட்டத்தின் முன் அனைவரும் சமம் எனும் அரசியலமைப்பு. விடை சட்டப்பிரிவு 14. வினா 136 சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர். விடை அம்பேத்கர். வினா 137 2011ஆம் ஆண்டு பாலின விகித கணக்கெடுப்பு. பாலின விகிதத்தில் அதிகமாக உள்ள மாவட்டங்கள். நீலகிரி முதலிடம். எவ்வளோனா 1000 ஆண்களுக்கு 1041 பெண்களை பெற்றுள்ளது. தஞ்சாவூர் 1031, நாகப்பட்டினம் 1025, தூத்துக்குடி 1024. வினா 138 அப்துல் கலாம் எத்தனையாவது குடியரசுத் தலைவர். விடை 11வது. வினா 139 இந்திய விளையாட்டு வீரர்களுக்கு வழங்கப்படும் உயரிய விருது. விடை ராஜீவ் காந்தி கேல் ரத்னா. வினா 140
நாட்டின் உயரிய இரண்டாவது விருதான பத்ம விபூஷன் விருதை டேஸ் ஆண்டு விஸ்வநாத் ஆனந்த் பெற்றார்? விடை 2007. வினா 141. ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருதினை 91-92 பெற்ற முதல் வீரர்? விடை விஸ்வநாத் ஆனந்த். வினா 142. விஸ்வநாத் ஆனந்த் உலக சாம்பியனாக விளங்கிய ஆண்டுகள்? விடை அனைத்தும் சரி. 2000, 2007, 2008, 2010, 2012. வினா 143. உலக இளையவர் சதுரங்க போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர்? விடை விஸ்வநாத் ஆனந்த். வினா 144. பிரான்ஸ் கேனஸ் நகரில் பாலைஸ் தேஸ் விழா போட்டிகளில் தனது முதல் கேரம் சாம்பியன் பட்டத்தை வென்றவர்? விடை சே இளவழகி. வினா 145. 2016 ரியோ பாரா ஒலிம்பிக் ஆண்கள் உயரம் தாண்டுதலில் T42 போட்டியில் 1.89 மீட்டர் உயரம் தாண்டி தங்கப்பதக்கம் வென்றவர்? விடை மாரியப்பன். வினா 146. சே இளவழகி தேசிய கேரம் சாம்பியன் போட்டியில் முந்தைய உலக சாம்பியனான ரேஷ்மி குமாரியை தோற்கடித்து வெற்றி பெற்ற ஆண்டு? விடை 2008. வினா 147 பொறுத்துக. விஸ்வநாத் ஆனந்த் சென்னை, சே இளவழகி சென்னை வியாசர்பாடி, மாரியப்பன் சேலம். வினா 148. 2011 படி பாலின விகித கணக்கெடுப்பு. குறைவான பாலினம் விகிதம் கொண்ட மாவட்டங்கள். முதலிடம் தர்மபுரி 946, சேலம் 954, கிருஷ்ணகிரி 956, ராமநாதபுரம் 977. வினா 149. நேரடி மக்களாட்சியை வெற்றிகரமாக செயல்படுத்தும் வரலாற்றை பெற்றுள்ள நாடு? விடை சுவிட்சர்லாந்து. வினா 150. உலகிலேயே பெண்களுக்கு ஓட்டுரிமை கொடுத்த முதல் நாடு? விடை நியூசிலாந்து. வினா 151. 2007 உலக மக்களாட்சி தினமாக ஐநா சபை அறிவித்த நாள்? விடை செப்டம்பர் 15. 152 பொறுத்துக. பெண்களுக்கு ஓட்டுரிமை கொடுத்த முதல் நாடுகள்? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து 1952, ஐக்கிய பேரரசு 1920, அமெரிக்கா நியூசிலாந்து 1893, ஐக்கிய பேரரசு 1918, அமெரிக்கா 1893, இந்தியா 1952. வினா 153. இந்திய குடிமக்கள் தங்கள் நாட்டின் மக்களாட்சியின் மீது நம்பிக்கை கொண்டுள்ளதாக கூறும் புள்ளி விவரங்கள் சதவீதம்? விடை 79%. வினா 154. குடிமக்களின் மக்களாட்சி மீது நம்பிக்கை பட்டியலில் இந்தியாவின் இடம்? விடை முதலிடம். வினா 155. 3 வகையான போக்குவரத்து சமிக்ஞைகள்? விடை அனைத்தும் சரி. கட்டாய குறியீடுகள் நில், எச்சரிக்கை குறியீடுகள் கவனி,
அறிவுறுத்தும் குறியீடுகள் செல். வினா 156. நேர்மறை அறிவுறுத்தலாக சாலைகளில் என்ன செய்ய வேண்டும் என்பதை விளக்குவது. விடை நீல நிற வட்டங்கள். வினா 157. எதிர்மறை அறிவுறுத்தலாக சாலையில் செய்யக்கூடாது பற்றி குறிப்பிடுவது. விடை சிவப்பு நிற வளையங்கள். வினா 158. உலகில் எழுதப்பட்ட அரசியலமைப்பு சட்டங்களிலேயே மிகப்பெரியது. விடை இந்தியாவின் அரசியலமைப்பு சட்டம். வினா 159. உள்ளாட்சி அமைப்புகளை மேம்படுத்தியது. விடை பஞ்சாயத்து ராஜ் சட்டம். வினா 160. பொறுத்துக. மாநகராட்சி, அதுக்கு பார்த்தீங்கன்னா மேயர், நிரந்தர அமைப்பு கிராம சபை, பேரூராட்சி செயல் அலுவலர், ஊராட்சி ஒன்றியம் வட்டார வளர்ச்சி அலுவலர், உள்ளாட்சி தேர்தல் மாநில தேர்தல் ஆணையம். வினா 161. கிராமங்கள் மக்கள் தொகைக்கு ஏற்ப பல பகுதிகளாக பிரிக்கப்பட்டு இருக்கின்றன. அவை. விடை வார்டுகள். வினா 162. கிராமங்களில் தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்கள். விடை அனைத்தும் சரி. ஊராட்சி மன்ற தலைவர், பகுதி உறுப்பினர்கள் அப்படின்னா வார்டு உறுப்பினர்கள், ஊராட்சி ஒன்றிய உறுப்பினர்கள் கவுன்சிலர்கள், மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர். வினா 163. ஊராட்சி ஒன்றியத்தின் நிர்வாக அலுவலர். விடை வட்டார வளர்ச்சி அலுவலர். வினா 164. கிராம ஊராட்சியின் வருவாய். விடை அனைத்தும் சரி. குடிநீர் இணைப்பு கட்டணம், நிலவரியில் குறிப்பிட்ட பங்கு, சொத்துரிமை மாற்றம். வினா 165. மாநகராட்சி தலைவர், நகராட்சி தலைவரை தேர்வு செய்பவர்கள். விடை மக்கள். வினா 166. மாநகராட்சி துணைத் தலைவர், நகராட்சி துணைத் தலைவரை தேர்வு செய்பவர்கள். விடை வார்டு உறுப்பினர்கள். வினா 167. கிராம ஊராட்சியின் பணிகள். அனைத்தும் சரி. குடிநீர் வழங்குதல், தெருவிளக்கு அமைத்தல், தெருக்கள் தூய்மை, கழிவுநீர் கால்வாய் அமைத்தல், ஊர் சாலைகள் அமைத்தல், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்களை செயல்படுத்துதல். வினா 168. மாநகராட்சியின் பணிகள். விடை அனைத்தும் சரி. மருத்துவ சேவை, மேம்பாலங்கள் அமைத்தல், சந்தைகளுக்கு இடவசதி, திடக்கழிவு மேலாண்மை, மாநகராட்சி பள்ளிகள், பிறப்பு இறப்பு பதிவு. வினா 169. மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய அமைக்கப்பட்ட அமைப்பு. விடை உள்ளாட்சி அமைப்பு. வினா 170. ஊரக உள்ளாட்சி அமைப்புகள். விடை அனைத்தும் சரி. ஊரக உள்ளாட்சி அமைப்புகள் ஊராட்சி, ஊராட்சி ஒன்றியம், மாவட்ட ஊராட்சி. வினா 171. நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள். அனைத்தும் சரி. பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி. வினா 172. அரசியலமைப்பு சட்டம் 16/9/2016 வரை எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளது? விடை 104 முறை. வினா 173. தமிழ்நாட்டின் புகழ்பெற்ற நடனம். விடை அனைத்தும் சரி. கரகாட்டம், ஒயிலாட்டம், கும்மி, தெருக்கூத்து, பொம்மலாட்டம், புலியாட்டம், கோலாட்டம், தப்பாட்டம்.
வினா 174 பொறுத்துக. கேரளா. தெய்யம், மோகினியாட்டம், கதகளி. பஞ்சாப். பாங்க்ரா. ஜம்மு. தும்ஹல். குஜராத். கார்பா தாண்டியா. ஒடிசா. ஒடிசி. கர்நாடகா. யக்ஷகானம். ஆந்திரா. குச்சிப்புடி. வட இந்தியா. கதக். ராஜஸ்தான். கல்போலியா, கூமர். உத்தரப்பிரதேசம். ராசலீலா. உத்தரகண்ட். சோலியா. அசாம். பிஹி, ஷத்ரியா. மணிப்பூர். மணிப்புரி. வினா 175. அம்பேத்கர் முதுநிலை பட்டம் பெற்ற ஆண்டு. விடை 1914. வினா 176. பாரபட்சத்திற்கான காரணம். விடை அனைத்தும் சரி. சமூகமயமாக்கல், பொருளாதார நன்மைகள், அதிகாரத்துவ ஆளுமை. வினா 177 பொறுத்துக. அப்துல் கலாமை பற்றி. அப்துல் கலாமின் பள்ளி படிப்பு ராமநாதபுரம். பட்டப்படிப்பு திருச்சி ஜெயின் ஜோசப் கல்லூரி. விண்வெளி பொறியியல் சென்னை தொழில்நுட்ப கல்லூரி. வினா 178. மக்களாட்சி முறையில் முடிவெடுக்கும் அதிகாரம் யாரிடம் இருக்கும். விடை ஒரு குழுவிடம். வினா 179. ஜீப்ரா கிராசிங் எப்போது உருவாக்கப்பட்டது. விடை 2ஆம் உலகப் போருக்கு பின். வினா 180. பாதசாரிகள் சாலையில் கடக்கும் பகுதி பிரிட்டனில் அமைக்கப்பட்ட ஆண்டு. விடை 1934. வினா 181. பஞ்சாயத்து சிறப்பம்சம். விடை அனைத்தும் சரி. கிராம சபை அமைத்தல், 3 அடுக்கு உள்ளாட்சி அமைப்பு, இட ஒதுக்கீடு, தேர்தல், பதவிக்காலம், நிதிக்குழு, கணக்கு மற்றும் தணிக்கை. வினா 182. ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு மாவட்ட ஊராட்சி மற்றும் டேஸ் மக்கள் தொகை கொண்டிருக்கும். விடை 50,000. வினா 183. கிராம ஊராட்சியின் விருப்ப பணிகள். விடை அனைத்தும் சரி. பூங்கா அமைப்பது, நூலகம் அமைப்பது, விளையாட்டு மைதானம் அமைத்தல். வினா 184 பொறுத்துக. மாநகராட்சி. மாநகராட்சி பார்த்தீங்கன்னா இந்திய ஆட்சிப்பணி அதிகாரி. நகராட்சி, நகராட்சி ஆணையர். பேரூராட்சி, செயல் அலுவலர், நிர்வாக அலுவலர். வினா 185. 10,000 பேர் வாழக்கூடிய நகரத்திற்கும் கிராமத்திற்கும் இடைப்பட்ட ஊர். விடை பேரூராட்சி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.